சருமம் தொடர்பான பிரச்சனைகள் இல்ல உங்கள்ல நிறைய பேருக்கு தலைவலி. காரணமே இல்லாம எனக்கு தலைவலி இருக்குங்க. அதுவும் இந்த கிளைமேட்ல நிறைய பேர் நீங்க சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த சைனசைட்டிஸ். எனக்கு தலையில அதிகமா நீர் கோத்து இருக்கு. சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்கு. அடுக்கு தும்மல், மூக்குல இருந்து தண்ணியா கொட்டுறது அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க. கண்டிப்பா 10ல 8 பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாம். என்னன்னா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். அதுவும் மயோப்பியா அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ எத்தனை பேர் நம்ம ஸ்பெக்ஸ் போட்டிருக்கோம். ஸோ எனக்கு லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறது தெரியலங்க, கிட்ட இருக்கிறது ஓரளவு மேனேஜ் பண்ணி நான் பார்த்துடுறேன், தூரமா இருக்கக்கூடியது தெரியல. ஸோ கிட்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி நம்ம பவர் கிளாஸஸ் யூஸ் பண்ணுறோம். இதற்கு எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு சித்தர்கள் நமக்கு அருளிய ஒரு காயகற்ப முறையை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சித்தர்கள் பார்த்தோம்னா இந்த காயகற்ப முறைன்னு சொல்றது உள்ளுக்கு சாப்பிட்ற மாதிரியும் நமக்கு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய வாழ்க்கை வழிமுறை டெய்லி நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதும் காயகற்ப முறைன்னு சித்தர்கள். இந்த 5 மூலிகைகளும் நீங்கள் சம அளவு எடுத்து நல்லா பவுடர் பண்ணி வெயிலில் நல்லா உலர்த்தணுங்க. 3-4 நாட்கள் வெயிலில் நல்லா உலர்த்தி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஓகே, நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வாரம் 2 முறை இந்த மாதிரி சைனஸ் பிரச்சனை இருக்குது, தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னா தாராளமாக இதை பயன்படுத்தலாம். இதை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சருமம் தொடர்பான பிரச்சனைகள் இல்லை உங்களில் நிறைய பேருக்கு தலைவலி, காரணமே இல்லாமல் எனக்கு தலைவலி இருக்குங்க. அதுவும் இந்த கிளைமேட்ல நிறைய பேர் நீங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த சைனசைட்டிஸ். எனக்கு தலையில் அதிகமாக நீர் கோத்து இருக்கு, சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்குது, அடுக்கு தும்மல், மூக்குலேருந்து தண்ணியாக கொட்டுறது அப்படின்லாம் சொல்கிறீங்க. இந்த மாதிரி சைனஸ் பிரச்சனை இருந்தாலும் அதற்கு அடுத்தது இன்றைய காலகட்டத்தில் உங்களில் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க. கண்டிப்பாக 10ல 8 பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாம். என்னென்னா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். அதுவும் மயோப்பியா அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ எத்தனை பேர் நம்ம ஸ்பெக்ஸ் போட்டிருக்கோம். ஸோ எனக்கு லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறது தெரியலங்க, கிட்ட இருக்கிறது ஓரளவு மேனேஜ் பண்ணி நான் பார்த்துடுறேன், தூரமாக இருக்கக்கூடியது தெரியல. ஸோ கிட்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி நம்ம பவர் கிளாஸஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பவர் சேஞ்ச் பண்ணுவோம், இன்க்ரீஸ் ஆகிட்டே போதுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதற்கு எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு சித்தர்கள் நமக்கு அருளிய ஒரு காயகற்ப முறையை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சித்தர்கள் பார்த்தோம்னா இந்த காயகற்ப முறைன்னு சொல்கிறது உள்ளுக்கு சாப்பிட்ற மாதிரியும் நமக்கு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய வாழ்க்கை வழிமுறை டெய்லி நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதும் காயகற்ப முறைன்னு சித்தர்கள் வலியுறுத்தியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தோம்னா நம்மளுடைய வாழ்வியல் முறையில் உண்ணும் உணவாக இருக்கட்டும், நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி டெய்லி நம்ம ரொட்டீனாக ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் கூட வாழ்க்கை நெறிமுறை, ஒழுக்கம், பிணி அணுகா விதி அப்படின்னு நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. எப்படி நமக்கு பிராணாயாமம்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி குளியல் முறையில் ஒரு காயகல்ப முறையை நமக்கு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். அதுதான் பஞ்சகல்ப குளியல் பொடி அப்படின்னு சொல்கிறோம். இதை பஞ்சகல்ப, கல்பனா கற்பம், பஞ்ச கற்பம், அதாவது இதில் இருக்கக்கூடிய 5 மூலிகைகளுமே கற்பம் மூலிகைகள். ஸோ இதை காயக்கற்பமாக ஒவ்வொரு மூலிகையும் தனித்தனியாக நம்ம பயன்படுத்தினாலே அவ்வளவு நன்மைகள். அது 5ஐயும் ஒன்றாக சேர்த்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கன்னு சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக போகர் சித்தர் இதை பற்றி நிறைய விஷயங்கள், எப்படியெல்லாம் இதை பயன்படுத்தணும், இந்த பஞ்சகல்ப குளியல் பொடி யாரெல்லாம் எப்படி பயன்படுத்தலாம்ன்றதை விரிவாக சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். பொதுவாக உங்களை நிறைய பேருக்கு இந்த எக்ஸிமா பிரச்சனை இருக்குங்க, தாங்க முடியாத அரிப்பு இருக்கா. ஸோ நிறைய பேருக்கு இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வெளில சொல்கிறதே கிடையாது. இதுலேயும் பார்த்தோம்னா ரிங்வார்ம் பிரச்சனை இருக்கும். ஆஃபீஸில் உட்கார முடியல, கையை வச்சு சொரிஞ்சா மட்டும்தான் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. நிறைய பேருக்கு இந்த அண்டர் ஆர்ம்ஸில், அண்டர் பிரெஸ்ட்டில், பெண்களுக்கு தொடை இடுக்கு பகுதியில், க்ராயின் ரீஜியனில், பேக் சைட்லலாம் அப்படியே நமக்கு பிளாக் கலரில் பேச்சஸ் மாதிரி இருக்கும். எது பண்ணாலும் எனக்கு கண்ட்ரோல் ஆகலைன்னு சொல்கிறீங்க. அதற்கு அடுத்தது உங்களை நிறைய பேருக்கு இந்த காலில் அந்த கரெக்டாக ஆங்கிள் ஜாயிண்டில் முன்னாடி, முழங்காலுக்கு கீழே முன்னாடி பார்த்தோம்னா ரொம்ப இச்சிங் இருக்கும். அதே மாதிரி கையில் எல்போ ஜாயின்ட்ஸில் ஒரு இச்சிங் இருந்து இது எக்ஸிமான்ற கண்டிஷன் வந்துடுது.
இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலோ, சைனசைட்டிஸ் பிரச்சனை, கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பார்வை குறைபாடு, ஸோ இந்த மாதிரி அதுவும் சுகர் இருக்கிற நிறைய பேருக்கு டயபெட்டிக் ரெட்டினோபதி கண்டிஷன் இருக்கும். ஸோ இந்த கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஒரு சிலர் கண் வந்து ரொம்ப ட்ரை ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. விஷன் குறைவு இருக்குது, அதே மாதிரி ஆப்டிக் நர்வில் ப்ராப்ளம் இருக்குது, ரெட்டினோபதி பிரச்சனை இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு இருந்ததுன்னா நமக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த பஞ்சகல்ப குளியல் பொடி வாரம் 2 முறை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் என்னென்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. வீட்லேயே நீங்கள் தாராளமாக செய்யலாம். இல்லைங்க எனக்கு டைம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா எல்லா சித்தா மெடிக்கல் ஷாப்லேயும் உங்களுக்கு இந்த பவுடர் கிடைக்கும். இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க, இதில் என்னென்ன மூலிகைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். கடுக்காய் தோல், கடுக்காய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய விதையை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த தோலை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ கடுக்காய் தோல் வந்து ஒரு 200 கிராம், அதாவது இது ஜென்ரலாக நான் சொல்கிறது, இதில் சேரக்கூடிய 5 மூலிகையும் நீங்கள் சம அளவு தாங்க எடுத்துக்கணும், ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. ஸோ கடுக்காய் தோல் வந்து 200 கிராம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஓகே, 200 கிராம் எடுத்துக்கணும். அதற்கப்புறமா உலர்ந்த நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, நெல்லி முள்ளின்னு சொல்லுவோம், நெல்லி வற்றல் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு 200 கிராம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக மிளகு, வெண்மிளகு, வெள்ளை மிளகு, வெண்மிளகு அப்படின்னு சொல்லுவோம். இதுவுமே ஒரு 200 கிராம் உங்களுக்கு தேவைப்படுது. மிளகு உங்களுக்கே தெரியும், நல்ல காரத்தன்மை இருக்கக்கூடியது, கபத்தை விரட்டக்கூடியது. அப்போது நம்ம உங்களுக்கு தலையில் சேர்ந்துருக்கக்கூடிய அந்த சளியோ நீரேற்றத்தையோ சைனசைட்டிஸோ இது வந்து கண்டிப்பாக வெளியேற்றிடும். அதற்கு அடுத்தது இதில் வேப்பம் வித்து இருக்குதுங்க. வேப்பம் வித்தை பற்றி சொல்லவே வேண்டாம், அவ்வளவு கசப்புத்தன்மை, முக்கியமாக ஆன்டி வைரல், ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி. ஸோ எந்த மைக்ரோ ஆர்கானிசமும் நம்ம உடலுக்கு தீங்கு தரணும்னா இதை தாண்டி தாங்க நமக்கு வரணும். அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, வேப்ப மரத்தோட எல்லா பாகங்களுக்குமே மருத்துவ குணங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த அந்த விதைகளுக்குமே அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்குது. 5வது மூலிகை நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, கஸ்தூரி மஞ்சள். கஸ்தூரி மஞ்சளுக்கும் நம்ம தெரியும், ஸோ பெண்கள் எல்லாருமே வந்து ஃபேஷியலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை போக்குவதற்கு கஸ்தூரி மஞ்சள் பயன்படுது. இந்த 5 மூலிகைகளும் நீங்கள் சம அளவு எடுத்து நல்லா பவுடர் பண்ணி வெயிலில் நல்லா உலர்த்தணுங்க. 3-4 நாட்கள் வெயிலில் நல்லா உலர்த்தி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஓகே, நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வாரம் 2 முறை இந்த மாதிரி சைனஸ் பிரச்சனை இருக்குது, தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னா தாராளமாக இதை பயன்படுத்தலாம். இதை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பால் இருக்குது இல்லைங்களா, சில நேரங்கள் அது சைனஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா பாலை வந்து நல்லா காய்ச்சி எடுத்து வெது வெதுப்பான சூட்டில் இருக்கும்போதே நீங்கள் மிக்ஸ் பண்ணி தலையில், முகத்தில், உடலில் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைங்க எனக்கு சைனஸ் பிரச்சனை கிடையாது, எனக்கு ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் காய்ச்சாத பால் எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணியும் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப சைனசைட்டிஸ் இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பால் வந்து நல்லா கொதிக்குது இல்லைங்களா, அந்த டைம்லேயே இதை போட்டுட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிதமான சூட்டில் நீங்கள் தலை, உடல் முழுவதும் எங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்கின் வந்து ப்ராப்ளம் இருக்கோ அந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணி குளிச்சுக்கிட்டே வாங்க. உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள், தோலில் இருக்கக்கூடிய கழிவுகள், நாட்பட்ட தோல் பிரச்சனை, தலையில் டேண்ட்ரஃப் இருக்குது, இந்த பிரச்சனை எல்லாமே குணமாகும். தலையிலையும் இது நல்லா அப்ளை பண்ணிடணுங்க. பல வருஷமாக எனக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், சோரியாசிஸ் இருக்குது, ஹேர் ஃபாலுக்குமே இது பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். என்ன ரீசனே தெரியலைங்க, எனக்கு ஹேர் ஃபால் இருக்குன்னா மாதம் 2 முறை இதை பயன்படுத்தலாம். இல்லை மற்றவங்க வாரம் 2 முறை இதை பயன்படுத்தலாம். ஸோ ஒரு மாதம் நீங்கள் இதை தொடர்ந்து பயன்படுத்தி பாருங்களேன், உங்களுக்கு உடலில் நிறைய நன்மைகள் தெரியும். சித்தர்கள் சொன்ன ஒரு முக்கியமான காயக்கல்ப முறை தான் இந்த பஞ்சகல்ப குளியல் பொடி. பயன்படுத்தி பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். உங்களுக்கு சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.